நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். 1 யோவான் 4:12. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் சில மனிதர்கள் மூலம் நாம் வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். எதுவாக இருந்தாலும் நாம் அவர்களுக்காக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பின் பரலோக தகப்பனே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் உணவளிப்பவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் மனிதர்களுக்காகவும் பாடங்களை கொண்டு வரும் மனிதர்களுக்காகவும் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்களை அடையாளம் கண்டு பாராட்டவும், பாடங்களில் இருந்து படிப்பினையை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை நேசிப்பதை போல நாங்களும் ஒருவரை ஒருவர் நேசித்து உமது அன்பில் பூரணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமும் உமது பிரசன்னத்தை காணவும், அவர்களை தயவு, இரக்கம் மற்றும் அன்புடன் நடத்தவும் எங்களை உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும். இந்த நாளிலும் எங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தியும். நல்ல உடல் சுகத்தை தந்து உற்சாகமான ஆவியினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.